ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்கா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 5 மணி நேரம் மட்டுமே ஈரான் அவர்களின் ஏர்ஸ்பேஸை மூடியிருந்தார்கள். இப்போது மீண்டும் அவர்களது வான் எல்லை திறக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் அமைதி திரும்புமா என்று எதிர்பார்த்தால் அமெரிக்கா அமைதியாக இருப்பது போல தெரியவில்லை. அமெரிக்க கடற்படையின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தற்போது மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட தொடங்கியிருக்கிறது. அப்படியென்றால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தப் போகிறதா? இந்தியர்களை வெளியேற்ற மத்திய அரசு இன்று ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. அது என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஈரானில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நடந்த போராட்டங்கள் வன்முறையாக மாறி பலரும் உயிரிழந்தனர். இந்த நிலையில்தான் போராட்டம் நடத்துபவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஈரான் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறது. சமீபத்தில் பேசிய ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, கடந்த ஜூன் மாதத்தில் செய்த அதே தவறை மீண்டும் செய்யாதீர்கள் என்று அமெரிக்காவுக்கு ஒரு இறுதி வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோல்வியடைந்த முயற்சியை மீண்டும் செய்தால் தோல்விதான் கிடைக்கும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். ஜூன் மாதம் நடந்த தாக்குதலில் அணு ஆலை கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டன, இயந்திரங்கள் சேதமடைந்தன. உண்மைதான். ஆனால் நாங்கள் தொழில்நுட்பத்தையும் மன உறுதியையும் இழக்கவில்லை. அதை யாரும் வெடிகுண்டு வீசி தகர்க்க முடியாது என தெரிவித்திருக்கிறார் அப்பாஸ் அராக்சி. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலும் கூட அமெரிக்கா பேச்சுவார்த்தையை விரும்புவதில்லை, போரையே தேர்வு செய்கிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் ஈரான் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு தூதரகம் வழியாக ஒரு எச்சரிக்கையை அனுப்பியுள்ளது. ஈரான் வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்ஸ்காஃப் இடையே நடைபெற்று வந்த நேரடி பேச்சுவார்த்தைகள் கூட தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டிருப்பதே 2 நாடுகளுக்கிடையே நிலவக்கூடிய பதற்றத்தின் தீவிரத்தை காட்டுகிறது. அதே நேரத்தில் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கத்தார் நாட்டில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளத்திலிருந்து சில அமெரிக்க இராணுவ வீரர்கள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். அல் உதைத் தளம் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளம். அங்கு சுமார் 10,000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் தங்கியிருக்கிறார்கள். இந்த தளத்திலிருந்து சிலர் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுவே ஒரு போர் அபாயம் என்பது போலத்தான் தெரிகிறது. அதுபோக அமெரிக்கா மத்திய கிழக்கு நோக்கி ஒரு போர்க்கப்பலை வேறு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அணுசக்தி மூலம் இயங்கக்கூடிய USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் தான் அது. அண்மையில் தென்சீன கடலில் வழக்கமான பயிற்சிகளின் ஒரு பகுதியாக நேரடி துப்பாக்கி சூடு மற்றும் எரிபொருள் நிரப்பக்கூடிய பயிற்சிகளை மேற்கொண்டது. இது இந்தோ பசிபிக் பகுதியிலிருந்து மத்திய கிழக்கிற்கு செல்ல எப்படியும் ஒரு வாரம் ஆகும். இந்த கப்பலில் FA-18 சூப்பர் ஹார்னட்ஸ், போயிங் EA-18G கிராவ்லர்ஸ், E-2D அட்வான்ஸ்டு ஹாக்கைஸ் மற்றும் MH-60 ஷீஹாக் போன்ற அதிநவீன விமானங்கள் கொண்ட ஏர்விங் 9 பிரிவும் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் இருக்கிறது. இதோடு சேர்த்து நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன் USS ஃப்ராங்கி பீட்டர்சன் ஜூனியரும் இதில் இடம்பெறுகிறது. கைடட் மிசைல் டெஸ்ட்ராயரான USS ரூஸ்வெல்ட் ஏற்கனவே பர்ஷியன் கல்ஃபில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது எல்லாமே ஈரானுக்கு இன்னும் கோபத்தை தான் அதிகரித்திருக்கிறது. அக்டோபர் 2023 இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்கள் வெடித்ததற்கு பிறகு அமெரிக்க கடற்படை மத்திய கிழக்கில் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை கடந்த செப்டம்பர் மாதம் வரையும் நிலைநிறுத்தி கொண்டிருந்தது. USS நிமிட்ஸ் வெளியேறிய போது பென்டகன் வெனிசுலாவின் நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சியை எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தினார். இப்போது ட்ரம்புக்கு பென்டகன் ஈரானுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை எடுக்க ஆப்ஷனும் வழங்கி இருக்கிறது. அந்த ஆப்ஷன்களில் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை தளங்கள் மீதான தாக்குதல்களும் அடங்கும். ஈரானில் நிலவக்கூடிய அமைதியின்மைக்கு மத்தியில் ராஜதந்திரம் மற்றும் இராணுவ பலத்தை பயன்படுத்துவது என்ற ஒரு முக்கியமான தேர்வு ட்ரம்பிற்கு இருக்கிறது. ஈரானின் அணு அமைப்புகளை ஏற்கனவே தாக்கிவிட்டதாக அமெரிக்கா கூறிய நிலையில் தற்போது மீண்டும் ஈரானின் அணு ஆயுத அமைப்புகளை அமெரிக்கா தாக்கும் என கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் அமெரிக்காவில் சமூக வலைதளங்களில் ஒரு முக்கியமான விஷயமும் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
அமெரிக்க ராணுவ தலைமையிடத்தில் வழக்கத்திற்கு மாறாக இப்போது திடீரென பீட்சா ஆர்டர்கள் அதிகரித்திருக்கிறதாம். பென்டகன் அருகே பீட்சா ஆர்டர் அதிகரிப்பது என்பது அமெரிக்க ராணுவம் பெரியதாக ஏதோ ஒன்றை செய்ய திட்டமிடுவதை காட்டுகிறதாம். இதனால் அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. பென்டகனில் எப்போதெல்லாம் பீட்சா ஆர்டர்கள் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் அமெரிக்க பாதுகாப்பு படை ஏதோ ஒன்றை பெரியதாக திட்டமிடுகிறது என்றுதான் அர்த்தமாம். அதாவது பெரிய மிஷன் குறித்து திட்டமிடும்போது பாதுகாப்பு அதிகாரிகளால், பாதுகாப்பு ஊழியர்களால் வீடுகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் செல்ல முடியாது. பென்டகன் அலுவலகத்திலேயே பல மணி நேரம் இருக்க நேரிடும். இது போன்ற இரவு நேரங்களில் ஓவர் டைம் வேலை செய்யும் போது பீட்சா ஆர்டர்கள் செய்வார்களாம். அப்போதெல்லாம் அமெரிக்கா ஏதோ ஒன்றை பிளான் செய்வதாக அர்த்தம். அப்படித்தான் இப்போது பென்டகன் பீட்சா டிராக்கர் ஏதோ ஒன்று நடக்கக்கூடும் என்பது போல குறிப்பிடுகிறதாம். அப்படியென்றால் அது ஈரான் மீதான தாக்குதலாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இதை சமூக வலைதளங்களில் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் கிடைக்கக்கூடிய வழிகளில் இந்தியர்கள் ஈரானை விட்டு வெளியேற வேண்டும் என்று நம் இந்தியா அறிவுறுத்தியிருந்த நிலையில் இன்று மத்திய அரசின் உத்தரவின் பேரில் ஈரானில் உள்ள இந்தியர்களை அழைத்து வர சிறப்பு விமான சேவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அங்குள்ள இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தூதரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பதற்றமான சூழல் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஈரானில் மாணவர்கள் உள்பட 10,000க்கும் அதிகமான இந்தியர்கள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் கூட அங்கு இன்டர்நெட் முடக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய தடையாக இருப்பதால் இந்தியர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு அவர்களை ஒருங்கிணைப்பதில் மிகப்பெரிய சவாலை நமது மத்திய அரசு எதிர்கொண்டிருக்கிறது. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.